அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நெல்லையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் உருவ பொம்மையை எரித்து காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவுகிறது. இது குறித்த கள விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜா. வணக்கம் ராஜா. காங்கிரசார் தரப்பிலிருந்து இதுபோன்ற ஒரு போராட்டம் முன்னெடுக்கப்படுவதற்கு காரணம் என்ன? விரிவான தகவல்கள். தொடர்ந்து ராஜாவிடம் பேசலாம். அதற்கு முன்னதாக அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். நெல்லையில் பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலையின் உருவ பொம்மையை எரித்து காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பான சூழலானது நிலவி வருகிறது. நெல்லை மாநகர மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் நெல்லை வண்ணார்பேட்டையில் உள்ள கட்சி அலுவலகம் முன்பு இதுபோன்ற ஒரு போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். கள விவரங்களோடு இணைந்திருக்கிறார் ராஜா. இதுபோன்ற ஒரு போராட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது. போராட்டத்திற்கான காரணம் என்ன? விரிவான விவரங்கள். வணக்கம். காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை ரவுடி என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்து பேசியதை அடுத்து தமிழகம் முழுவதும் அண்ணாமலையை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக நெல்லை மாநகர மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் நெல்லை வண்ணாரப்பேட்டையில் உள்ள கட்சி அலுவலகம் முன்பு காங்கிரஸ் கட்சியினர் மாநகர மாவட்ட தலைவர் சங்கரம்பண்ணின் தலைமையில் அண்ணாமலையை கண்டித்தும் ஆர்ப்பாட்டம் செய்தனர். தொடர்ந்து அவரது திருவுருவ படத்தை செருப்பால் அடித்தும் கிழித்தும் எரிந்தனர். அப்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் திடீரென அண்ணாமலையின் உருவ பொம்மையை எரித்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதற்கிடையே அங்கு பாதுகாப்புக்கு நின்றிருந்த காவல்துறையினர் உடனடியாக உருவ பொம்மையை அவர்களிடம் இருந்து பறித்து தீயை அணைத்தனர். இதனை அடுத்து காங்கிரஸ் கட்சியினர் அண்ணாமலையை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.